மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 237 அடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த என்ன ரிசல்ட்டு நம்ம பாட்டு வந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வின்னிங்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. 4 போர்டுன்னு பார்த்தீங்கன்னா மகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 237 ஓகேவா. 237 நமக்கு வந்து அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து வின்னிங்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துருக்கோம். மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கும் வின்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களை, வாங்க நம்ம யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மக்களை, இன்றைக்கி யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரி கௌதம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 326 பாஸ் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ். பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்தா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நித்யா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கீங்க. 1 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு எடுக்கலாம். மணிகண்டன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3 கொடுத்துட்டாப்புல. பார்த்தீங்கன்னா பி போர்டு கொஞ்சம் மிஸ்ஸிங் மாற்றி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் ரிஷின் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 கொடுத்துருப்பல. 2ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டவாணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்தப்பல சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்குள்ளே போகலாம். மகளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் 237 இருக்குது ஓகேவா. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நாளைக்கான ஆல் போர்டு தான் போய் எடுக்க போகிறோம். நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 1 2 3 4 5 ஓகேவா. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய ஆல் போர்டு எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 876 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ண தெரியலீங்க. அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. 876 வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 876 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 684 வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மகளே பார்த்திங்கன்னா நம்ம 876 வச்சுருக்கல நமக்கு 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 768 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 768 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 684 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 880 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 768 வச்சு அடிக்கல நமக்கு 80 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 890 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 890 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 684 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மகளே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 890 வச்சு அடிக்கல நமக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 155 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 155 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 684 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 155 வச்சு அடிக்கல நமக்கு 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 237 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
37 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 684 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நமக்கு கிடச்சிருக்கு. மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம 237 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போட்டு விடுங்க. ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது ஒரு 5 days வச்சு நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஆள் போட நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 876 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? 876 பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருப்போம். பார்த்திங்கன்னா வந்து பெரிய நம்பராக வந்திருக்கு. அடுத்து இன்றைக்கி சின்ன நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். அதேமாதிரி இன்றைக்கி சின்ன நம்பர் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, வாங்க நம்ம 5 days வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து எடுக்கலாம். ஓகேவா மகளே? 876 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 354 போட்டுக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஆள் கூட எடுக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் நமக்கு 4ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மக்கள் நம்ம 876 வச்சு எடுக்கல நமக்கு 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 768 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 768 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 354 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 768 வச்சுட்டு நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 890 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 890 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 354 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இதே பார்த்திங்கன்னா நம்ம 890 வச்சு எடுக்கலாம் நமக்கு 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 155 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 155 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 354 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் நமக்கு 0வும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 155 வச்சு எடுக்கலாம். 3ஆம் நம்பரும் நமக்கு 0வும் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 237 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 237 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 354 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 237 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எனி ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆல் போர்டுக்கு என்ன நம்பர் 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நம்ம எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு கஸ்டிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இதுலேருந்து வரதுக்கு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. நான் வந்து பொதுவாக இதை சொல்கிறேன். இன்றைக்கி 3-2 வந்துருச்சு, நாளைக்கு 1-5 வரலாம். இந்த மாதிரி ஒரு கணக்கு. மகளே பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிபிசி ஏசின்னு பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணியில் நமக்கு 31, 13, 32, 23, 51, 5, 52, 25ன்னு பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போட்டு விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கே பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துட்டு தான் வரோம். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. 100 லைக்ஸ் மேலே பண்ண மாட்டேங்கிறீங்க. 1000 பேர் பார்க்குறீங்க. பார்த்திங்கன்னா ஒரு 200 லைக்ஸ் கூட வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து ஒரு லைக்கே போட்டு விடுங்க. நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் நம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு. மகளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நேற்றே வந்து நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் உள்ளே போயிருங்க. இப்படி போனீங்கன்னா நம்ம ஜாயின் பட்டன் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பட்டன் அமுத்திங்கன்னா ஜாயின் பட்டன் கீழே போனீங்களா 2ஆவதாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2ஆவதாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கேரளா ஏபிபிசி ஏசி கஸ்ன்னு போட்டுருக்கு. இந்த இதில் நம்ம நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பட்டனா ஜாயினாக கொடுத்துக்கிறீங்க. ஜாயினாக கொடுத்தீங்கன்னா வந்து இப்படி தான் வரும். ஜாயின் கொடுத்து இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஜிபேன்னு இருப்பாங்க. ஜிபேன்னு கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா ஜிபே இந்த இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேடிஎம் அண்ட் ஜிபே இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேடிஎம் இருக்குன்னா பேடிஎம் நம்ம வந்து கொடுத்துக்குறோம். இதில் தான் போய் நம்ம வந்து பண்ணிக்கணும். இதில் போனீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா நம்ம வந்து ஓகேவாயிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். மெம்பர்ஷிப்பில்
நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பார்த்தீங்கன்னா உங்களால் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காப்புல பார்த்தீங்கன்னா உங்களால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 63 81 93 11 30 ஓகேவா 30 ஓகேவா 63 81 93 11 30 பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்கள் பார்க்கலாம்.